ஹரே கிருஷ்ணா. பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை. சிங்கத்தை கொன்ற முயல். மூலம் ஹிதோபதேசம். ஸ்ரீல பிரபுபாதா வழங்கிய உபதேச கதை. ஒரு சமயம் காட்டில் வசித்த பெரிய சிங்கம் ஒன்று பாராபட்சமின்றி எல்லா விலங்குகளையும் வேட்டையாடியது. அச்சத்துடன் வாழ்ந்த இதர விலங்குகள் ஒரு நாள் ஒன்று கூடி சிங்கத்தின் குகைக்கு சென்றன. அரசே, பாராபட்சமின்றி இப்படி வேட்டையாடி வந்தால் நாங்கள் எவ்வாறு வாழ்வது? நாங்கள் இல்லாத பட்சத்தில் தாங்கள் வாழ்வதுதான் எப்படி? இவ்வாறு ஒரு முயல் சிங்கத்திடம் கூறியது. சிங்கம் கேட்டது, உங்களின் பரிந்துரை என்ன? முயல் பதிலளித்தது, அரசே, தினசரி காலையில் ஒரு திடமான விலங்கினை நாங்களே அனுப்பி வைக்கிறோம். இவ்விதமாக வருங்காலத்திலும் தாங்கள் உண்பதற்கு விலங்கினம் மிஞ்சி இருக்கும். இந்த ஆலோசனையினால் சிங்கம் மகிழ்ச்சியுற்றது. அன்றிலிருந்து மான், எருமை, புள்ளிமான் என பல்வேறு விலங்குகள் சிங்கத்திடம் அனுப்பப்பட்டன. ஒரு நாள் முயல் ஒன்று பலியாக வேண்டியிருந்தது. இம்முயல் சற்று மெதுவாக நடந்து சிங்கத்திடம் தாமதமாக சென்றது. மிகுந்த பசியுடன் இருந்த சிங்கம் கோபத்தில் கூறியது, இன்று உங்கள் அனைவரையும் வேட்டையாடி விடுகிறேன். முயல் பதட்டத்துடன் கூறியது, அரசே, என்னை மற்றொரு சிங்கம் ஒன்று வழிமறித்து உண்ண விரும்பியது. நான் உங்களுடைய உணவு என்று கூறிய போதும் என்னை விரட்டியது. எப்படியோ தப்பித்து இங்கு வந்து விட்டேன். இதை கேட்ட சிங்கத்திற்கு முயலின் மீது இருந்த கோபம் அகன்று வழிமறித்த சிங்கத்தின் மீது கோபம் திரும்பியது. என்னை எதிர்த்தவன் யார்? நானே இந்த காட்டின் அரசன். என்னை அந்த சிங்கத்திடம் அழைத்துச் செல் என்று சிங்கம் கூற, முயலும் வாருங்கள் அரசே என்று முயல் சிங்கத்தை வெளியே அழைத்துச் சென்றது. ஒரு கிணற்றிற்கு அருகே சென்ற முயல், இதனுள் இருக்கின்றான், வந்து பாருங்கள் என்று கிணத்துக்குள் கையை காட்டியது. சிங்கமும் அங்கு போய் பார்த்தது. கிணற்றில் தன் சொந்த பிரதிபலிப்பை கண்ட சிங்கம் கோபத்தில் கர்ஜித்தது. அந்த கர்ஜனையின் எதிரொலி பல மடங்கு பலமாக ஒலித்தது. கிணற்றினுள் இருக்கும் சிங்கத்தை கொல்ல போவதாக எண்ணி சிங்கம் கிணற்றினுள் பாய்ந்து மூழ்கி இறந்தது. கருத்து. புத்திர்யஸ்ய பலம் தஸ்ய நிர்புதேஷ்து குதோபலம் பஷ்ய சிம்ஹோ மதோன்மத்த சசகேன நிபாதிதஹ. முயல் தனது புத்தியின் பலத்தினால் சிங்கத்தை கொன்று விட்டது. புத்தியின் பலம் உடல் பலத்தை காட்டிலும் உயர்ந்தது. புத்தி இல்லாவிடில் உடல் பலத்திற்கு மதிப்பில்லை. புத்தியுடையவன் பலசாலியை காட்டிலும் வலிமையானவன். இவ்வுலகில் அனைவரும் ஏதேனும் ஒரு செயலை செய்தாக வேண்டும். காட்டில் விலங்குகளின் ராஜாவாக இருந்தாலும் ஒரே இடத்தில் வசித்துக் கொண்டு உணவு தானாக கிடைக்கும் என்று உறங்குதல் நல்லதல்ல. நாஹி சுப்தஸ்ய ஹிம்ஸ்ஹஸ்ய பிரவிஷந்தி முகே மிருகா. சிங்கம் வலிமையானதாக இருந்தாலும் அனைத்தும் அதன் விருப்பத்தின்படி நடந்து விடாது. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.